தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் செயல்பட்டு வந்த துளசி மகளிர் தனியார் சட்டக் கல்லூரியில் மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2022ஆம் ஆண்டு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரியில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான மாணவிகள் பயின்று வருகின்றனர். ஆனால் 2025 முதல் 26 வரை கல்வியாண்டில் பல்கலைக்கழகம் அனுமதித்த எண்ணிக்கையை விட அதிகமான மாணவிகளை முறைகேடாக சேர்த்ததாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து கல்லூரியின் அங்கீகாரத்தை பல்கலைக்கழகம் ரத்து செய்தது. இதற்கிடையில் கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பே மாணவிகளிடம் முழு கல்வி கட்டணமும் வசூலிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தற்போது தேர்வுகள் நெருங்கி வரும் நிலையில் பல்கலைக்கழகம் அனுமதிக்கப்பட்ட 60 மாணவிகளுக்கு மட்டுமே ஹால் டிக்கெட் வழங்கியுள்ளது. மீதமுள்ள 36 மாணவிகளுக்கு ஹால் டிக்கெட் வழங்கப்படாததால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் மாணவிகள் விளக்கம் கேட்டபோது உரிய பதில் அளிக்காமல் விருப்பம் இருந்தால் படியுங்கள், இல்லையெனில் சான்றிதழை வாங்கிச் செல்லுங்கள் என்று அலட்சியமாக பதிலளித்ததாக மாணவிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் இன்று அதிகாலை முதல் கல்லூரி வளாகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களது கல்வி பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் இல்லையெனில் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக மாணவிகள் முத்தரசி மற்றும் சைனி ஆகியோர் தங்களது வேதனையை செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த காலேஜ்ல கண்டினியூ பண்ணணுமா இல்ல அப்படின்னா எல்லாருக்கும் ஓகே தானப்பா? ட்ரான்ஸ்ஃபர் ஓகே தானப்பா? எங்க எல்லாருக்கும் மேல பயமா இருக்கு. எங்க மேனேஜ்மென்ட் இந்த காலேஜ்ல இருக்க பயமா இருக்கு. ஸ்ட்ரைக்ல நாங்க நைட் இருந்தது நாங்க அவ்வளவு ஹராஸ்மென்ட் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுறோம். நாங்க பயமா இருக்கு. எங்களை யூனிவர்சிட்டி மட்டும் தான் இப்போ வரைக்கும் கைவிடல. அதை தான் நாங்க திருப்பி கேக்குறோம். எங்களை கையெடுத்து நாங்க எல்லாருமே கும்பிடுறோம். எங்களை யூனிவர்சிட்டி அண்டர்டேக் பண்ணி சொல்லுங்க. நம்பல. ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்க டிரான்ஸ்பரண்ட் எங்க கிட்ட இல்ல. ஹரிகரன் சார் வரப்போய் தான் இவ்வளவு நேரம் நின்னாச்சு எங்க கிட்ட பேசிருக்காங்க. ஆமாவா இல்லையா பசங்களா? அதனால எங்களை தயவு செஞ்சு ஆமா சார் பேச்சுவார்த்தையில என்ன சொல்லிருக்காங்கன்னா லிஸ்ட் கொடுக்குறோம். அந்த லிஸ்ட்டுமே என் பசங்க அவங்களே தான் பாத்துருக்காங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் நாங்களா கேட்டிருக்கோம். ஒரு நிமிஷம். போலீஸ் கூட்டது இவங்க. அதாவது நேத்து காலையில ஸ்டார்ட் பண்றோம் சார். எங்களுக்கு என்ன முடிவுன்னு கேட்குறோம், பதில் சொல்லலை. இந்த வெயிலில் உட்காடுறோம், அப்போ வர்றாங்க நம்பர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பரே ஆகலை. அதை நாங்கள் எடுத்து காட்டுறோம் நம்பரே ஆகலைன்னு. அப்படியா அப்படின்னு உள்ள ஒருத்தங்கிட்ட கேட்குறாங்க. அப்படியே அலக்கழிக்கப்படுறோம். எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாமல் போக மாட்டோம் அப்படின்னு உட்காந்துருக்கோம். லாஸ்ட்டாக அது ஹராஸ்மெண்ட்டில் போய் ஏமா நானாமா உன்னை வந்து சேர சொன்னேன். அங்கே உள்ள இருக்க கிளர்க்கு வந்து ஏமா நானா உன்னை வந்து சேர சொன்னேன். ஒரு பொண்ணு விழுப்புரத்துல இருந்து வந்து நான் இங்க படிக்கிறேன், ஏன் அங்க காலேஜே இல்லை, நீங்க வந்து சேர்ந்தியா? அதே முத நாள் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு உமன்ஸ் காலேஜ் இங்க படிக்க கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப அதுக்கப்புறம் ஸ்பாட் பேமெண்ட் சீட்டு இருக்குன்னு கூப்பிட்டது அவங்க ஒரு சில பேரை. சில பேரு வேகன்சி இருக்குன்னு கேட்டு நாலேஜோட பார் வெளியே போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்காங்க, அப்ரூவ்டு பை பார் கவுன்சில்னு. இங்க யாரும் எடுத்து பார் கவுன்சில் இதை வந்து யாரும் காட்ட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வெளியே பார்த்து அப்போ பார் கவுன்சில் அப்ரூவல் இல்லாட்டி ஏன் வெளியே ஒட்டுறாங்க? அதை பார்த்தா நாங்கள் வந்த ஒரே காரணம் அஃபிலியேட்டட் டு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி துளசி காலேஜுக்கு நாங்கள் வரல. இதில் வேற பேர் இருந்தா கூட கீழே அஃபிலியேட்டட் டு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கூடயே இந்த காலேஜுக்கு நல்ல டேர்ம்ஸ் இல்லையா? யூனிவர்சிட்டி தான் எங்களை அண்டர்டேக் பண்ணணும். நாங்கள் 2028ல முடிக்கணும். 1 இயர் வேஸ்ட் ஆகக்கூடாது எங்களுக்கு. இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார் கவுன்சில்ல என்ரோல் பண்றதுக்கு என்ன ஆகும்? இவங்க கேஸ் போடுறேன்னா அதை வந்து ப்ராப்பர் இது ஃபாலோ அப் இல்ல. அவங்களுக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு.